சிறப்பு கோவில்களும் பரிகாரமும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். இனிய இரவு வணக்கம். இன்று சிவசிவ அன்பே சேனல் குழுவில் பயணிக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, தம்பி சிவபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் பணிந்து இன்று அற்புதமான 3/12/2025 திருக்கார்த்திகை நன்னாளில் கார்த்திகை நட்சத்திரம் முருகபெருமானின் நட்சத்திரத்துடன் கூடிய திருக்கார்த்திகை நன்னாளில் புதன்கிழமையும் கூடிய முருகபெருமானின் அருளுடன் இன்று நாம் சிவபெருமானின் அருளுடன் திரு அண்ணாமலையாருக்குண்டான திருக்கார்த்திகை நன்னாளில் இன்று நாம் கோவில் வழிபாடுகளும் பரிகாரங்களும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அண்ணாமலையப்பருக்கும் உண்ணாமலை அம்மாவுக்கும் அரகர அரகர வாழ்க வளமுடன். இன்று அற்புதமான ஒரு நன்னாள். புதன்கிழமை புதன் ஓரையில் சிவபெருமானின் பலன்களும் மற்றும் முருகபெருமானுடைய கார்த்திகை நட்சத்திரம் கூடிய அற்புதமான நன்னாள். திருவண்ணாமலையில் மலையாகவே அமர்ந்துள்ளார் சிவபெருமான். இன்று அற்புதமான இந்த நன்னாளில் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நன்னாள். நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது மிக சிறந்த பலனாகும். திருக்கார்த்திகை தீபம் என்றால் என்ன? திருக்கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமான் ஆதியும் ஆனவர், அந்தமும் ஆனவர். ஆதியும் அந்தமும் இல்லா ஒளிப்பிளமான தாத்ரூப ஜோதியானவர், ஜோதியாக திகழக்கூடியவர். அப்பேற்பட்ட சிவபெருமானின் இன்றைய அடிமுடியையும் ஆதியும் அந்தமும் கண்டுகொள்வதற்காக விஷ்ணு பெருமானும் பிரம்மாவும் சிவனை நோக்கி வந்தார்கள். யார் என்னுடைய அடி நுனியை காண்பிக்கிறார்களோ அவர்களை பூவுலகில் பெரியவர்கள் என சிவபெருமான் கூறுகிறார். இருவரும் பாதாள லோகம், மேலோகம், கீழோகம் என 7 லோகங்களையும் சுற்றி வருகிறார்கள். அவ்வாறு சுற்றி வரும் பொழுது பெருமாள் பூமிக்குள் சென்று வாரக அவதாரம் எடுத்து சுற்றும் பொழுது அவருக்கு ஒளியின் பிளம்பு எதுவும் தெரியவில்லை. சோர்ந்து போய் நாம் எதையும் கண்டுபிடிக்க இயலவில்லை என சிவபெருமானிடம் வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். பெருமாளே, தாங்கள் தான் சிறந்தவர், என்னால் அடியும் நுனியும் காண்பிக்க இயலவில்லை என உண்மையை ஒற்றுக்கொண்டார். பிரம்மா அவர்கள் சுற்றும் பொழுது தாளம்பூவிடம் ஒரு பொய்ச்சாட்சி சொல்கிறார். தாளம்பூவை சிவபெருமானின் நுனியை கண்டதாகவும் தாங்கள் தான் எனக்கு சாட்சி கூற வேண்டும் என சொல்கிறார். அவ்வாறு சொல்லும் பொழுது சிவனிடம் வந்து தாளம்பூ பொய் சாட்சி செய்தது. நான் தங்களின் அடிமுடியை கண்டேன் அப்பா என்று சொல்லவும் சிவபெருமான் சாபம் விடுகிறார். பெருமாள் உண்மையை ஒத்துக்கொண்டதால் இந்த பூ உலகில் அனைத்து இடங்களிலும் நான் அபிஷேக பிரியராகவும் அவர் அலங்கார பிரியராகவும் இருந்து அருள்பாலித்து மக்களுக்கு நன்மைகளை செய்வார். நீ பொய்சாட்சி சொன்னதால் எனக்கு எவ்வகையிலும் உன்னுடைய மலரை சூடக்கூடாது என்றும் உனக்கு சாபம் தருகிறேன். உனக்கு உடந்தையாக இருந்த பிரம்மாவிற்கு இந்த பூ உலகில் கோவில்கள் எதுவும் கிடையாது என்று சாபம் சபித்தார். அப்பேற்பட்ட வரலாறு கண்ட நன்னாள். சிவபெருமான் மலையாகவே அமர்ந்துள்ளார். மலையே சிவன். நாம் மலையை சுற்றி வரும் பொழுது அனைத்து
அனைத்து ஜென்ம பாவங்களும் திருவண்ணாமலையில் நீங்குகின்றது. அனைத்து ஜென்ம பாவம் என்றால் 7 ஜென்ம தலைமுறை தோஷம், அதாவது 21 ஜென்ம தலைமுறை தோஷமும் இந்த திருவண்ணாமலையை சுற்றி வரும் பொழுது பாவதோஷம் நீங்குகின்றது. ஏனெனில் சிவபெருமான் இந்த இடத்தில் மலையாகவே அமர்ந்துள்ளார். 4 பிரளய காலங்களில், அதாவது துவாரயா யுகத்தில் பொன் மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், கிருதா யுகத்தில் முத்து மலையாகவும், இந்த கலியுகத்தில் நிறைந்த எரிமலை கொண்டவராகவும் அவர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சிவபெருமானுக்கும் பிருங்கி முனிவர் அவர்கள் சிவபெருமானிடம் வணங்க வரும் பொழுது தன்னுடைய கர்வத்தால் சிவனை மட்டுமே வணங்குவேன் என்றும் தாயாரை வணங்க முடியாது என்றும் அவருடைய ஆணவத்தால் அவருக்கு பாடம் புகற்றுவதற்காகவே சிவபெருமான் தாயாரை பிரிந்து, பார்வதி தாயாரை பிரிந்து ஒரு நாடகம் நடத்தினார். அதில் தவம் இருந்து தாயார் திருவண்ணாமலை வந்தமர்ந்து தவம் இருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தை வாங்கினார், அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் பெற்றார் என்ற ஒரு வரலாறும் உண்டு. அண்ணா என்றால் அண்ணாதல் என்றால் நிறைதல் என்று அர்த்தம். அண்ணா என்றால் நிறைய கொடுத்தல் என்று அர்த்தம். ஆகையால் நிறைய கொடுப்பவர் மலையாக நிற்கிறார் அண்ணா. ஆகையால் அண்ணாமலையார் என்றும் உண்ணாமலை அம்மன் என்றும் இங்கு பொருள்படும். இவரை நினைக்கவே நமக்கு முக்தி கிடைக்கும். இவரை இன்று நாளை திருக்கார்த்திகை திருநாளில் வலம் வருவதும், பௌர்ணமி நன்னாள் மாதம் பௌர்ணமி நன்னாளில் 14 கிலோமீட்டர் தூரங்களை நாம் வலம் வரும் பொழுது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களும் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு மலை, இந்த கலியுகத்தில் சிவபெருமான் நெருப்பு மலையாக இருக்கின்றார் என்பது ஒரு ஐதீகம். ஆகையால் சிவபக்தர்களுக்கு அதிகமாக கோபமும் உஷ்ணமும் ஏற்படும். சிவ ருத்ராட்சி அணிந்தவர்களுக்கும் கோபமும் அதிகமான உஷ்ணங்களும் இருக்கும். ஆகையால் தான் சிவபெருமானே லிங்க வடிவில் வைக்கப்படும் பொழுது அவருக்கு சூரியகாந்தக்கள், சந்திரகாந்தக்கள் மேலே பொருத்தப்படுகிறது. சந்திரகாந்தக்கள் பொருத்தப்படும் பொழுது வானமண்டலத்தில் உள்ள ஆகர்ஷண சக்தியானது 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை சிவபெருமானின் மேல், அதாவது 24 நிமிடம் என்பது ஒரு நாளிகை, ஒரு சொட்டு நீர் அவரின் மேல் இயற்கையாகவே படிந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உள்ள ஸ்தலங்கள் எங்கெங்கு உள்ளன என பார்த்தால் ஒரு சில பகுதிகளில் இருக்கும். கும்பகோணம் அருகில் தென்குடி திட்டை என்ற ஊரில் இதை நாம் பார்க்கலாம். சந்திரகால் கல்லமைத்து வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன், குந்தலாம்பிகை தாயார் என்ற பெயருடன் அங்கு சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அக்கோயில் மிக சிறந்த பலனை தரும். அதுபோல திருவண்ணாமலையில் இருக்கின்ற மலையாக இருக்கின்ற சிவபெருமான் தாயாரை இடப்பக்கம் அமர்த்தி நாம் பிரயலங்களை 14 கிலோமீட்டர் சுத்தி 8 லிங்கங்களை தரிசனம் செய்யும் பொழுது அடிமேல் அடியைத்து வைத்து அண்ணாமலையப்பருக்கு போற்றி, உண்ணாமலை தாயாருக்கு போற்றி என கூற வேண்டும். மலையை நினைத்து வணக்கம் செலுத்துவதும், வானத்தை அன்னார்ந்து பார்த்து வணக்கம் செலுத்துவதும் ஒவ்வொரு பலனை தரும். சுற்றி வரும் பொழுது 8 லிங்கங்களையும் சுற்றி வந்து அவர்கள் பூதநாராயண பெருமாளில் முதல் ஆரம்பித்து 8 லிங்கங்களை தரிசனம் செய்து சிவபெருமானை சரணடைய வேண்டும். அப்பொழுது நெருப்பு மலையாக அவர் இருப்பதால் அவர்கள் செய்த சிவபெருமானிடம் வந்து
அவர்களுடைய ஊழிய கால 7 தலைமுறைகள் செய்த பாவம் நெருப்பில் பொசுங்கி விடுகிறது. ஒரு மனிதன் செல்லும் பொழுது புது மனிதனாக திரும்புகிறார், புது மனிதனாக திரும்பி செல்கின்றார். ஒவ்வொருவரும் திருவண்ணாமலையை சுற்றி வந்து முடித்த பிறகு புது வடிவமாகவும் புது மனிதனாகவும் செல்கிறார் என்பது ஆணித்தரமான உண்மை. இதை அனுபவத்தில் உணர்ந்த பக்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் தெரிந்த உண்மை. சிவனை மனதார நினைத்து அடிமேல் அடி வைத்து சிவாய நம என்னும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டும் ஓம் சிவசிவ ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரங்களை உச்சாடனம் செய்து மலையை சுற்றி வரும் பொழுது நந்தியம்பெருமான் மலையை பார்த்தபடியாக கண்ணிற்கு தென்படுவார். நாம் மலையை சுற்றி வரும் பொழுது நம்முடன் சித்தர்களும் ஞானிகளும் வலம் வருவதாக ஐதீகம். அவர்கள் காற்றின் வழியில் நம்மை காத்து வருகிறார்கள் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். இதை சிவனே நம்முடன் வருகிறார். நம்மை காக்க, பக்தர்களை காக்க மலையாக அமர்ந்த சிவன் நம்முடன் நம்மை பாதுகாக்க சுற்றி வருவதாகவும் நாம் உணரலாம். இவ்வளவு அற்புதங்கள் பெற்ற ஸ்தலமாக திருவண்ணாமலை நாம் அண்ணாமலை ஈஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனுக்கும் அரகர் அரகர் என குறிக்கொண்டு அப்பேற்பட்ட நன்னாள், இந்த நன்னாளில் அந்த பெருமாளுடைய பாதம் சரணாகதி அடைந்து தீபத் திருநாள் வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிக சிறந்த பலனை தரும். எவ்வளவு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு வகையான கஷ்டங்களாக இருந்தாலும், எவ்வளவு வகையான துன்பங்களாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது கோவிலை முடிந்தவர்கள் கோவிலை சுற்றி வரலாம். வருடத்தில் ஒரு முறையாவது பண கஷ்டம், தீராத துன்பங்கள், தீராத கடன், தீராத எதிரி, தீராத நோய் இருப்பவர்கள் வருடத்தில் ஒரு முறை திருவண்ணாமலையில் குபேர கிரிவலம் நடைபெறும். குபேர கிரிவலம் என்பது இந்த 12 மாதங்கள் செல்ல இயலாதவர்கள் அந்த குபேர கிரிவலத்தை வலம் வந்தால் குபேரனும் கூட கிரிவலம் வருவதாக ஐதீகம். கார்த்திகை நன்னாளில் அமாவாசைக்கு முன்பு பிரதோஷம் முடிந்த அடுத்த நாள் இந்த குபேர கிரிவலம் வரும். இது போன 15ஆம் நாள் குபேர கிரிவலம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. அடியேனுக்கு அந்த பாக்கியத்தை எம்பெருமான் அளந்தருளினார். அப்பொழுது குபேர கிரிவலத்தில் நாம் குபேரனுக்கு பிடித்த நெல்லிக்கனியின் மேல் ஒரு துளையிட்டு அதில் திரி வைத்து குபேரனுக்கு தீபம் பொருத்தி வழிபட்டு குபேரனிடமிருந்து நாம் நடைபயணத்தை தொடங்க வேண்டும். மீண்டும் 8 லிங்கங்களை தரிசனம் செய்து அண்ணாமலையப்பர் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்து குபேரலிங்கத்திடம் வந்து நமது வழிமுறையை முடிக்க வேண்டும். எந்த இடத்தில் தொடங்கினோமோ அதே இடத்தில் வந்து நாம் முடிக்க வேண்டும். அப்பொழுது சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள் மற்றும் நம்முடன் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையப்பரும் உண்ணாமலையம்மனும் கூட வருவார்கள். இது அனுபவமான உண்மை. இந்த வருடம் நான் அதில் கலந்து கொண்டேன். எனக்கு எம்பெருமான் பிராயச்சித்தம் அளித்தார். கூடவே 14 கிலோமீட்டர் தூரத்தில் உற்சவர் மூர்த்தியாக வெளியில் சுவாமி திருவுதி விழா வருகிறார். கூட குபேரனும் வருவதாக ஐதீகம். அவ்வாறு சென்று வந்தால் வருடத்தில் ஒரு முறை அவர்களுக்கு தீராத கடன் தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்பதே இருக்காது. எதிரிகளின் தொல்லை குறையும். இது நான் அனுபவத்தில், என்னுடைய 25 வருட ஜோதிட அனுபவத்தில்
நான் அறிந்த உண்மை. அனைவருக்கும் இது எடுத்து சொல்லப்பட்ட உண்மையும் ஆகும். இவ்வாறு ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு திருவண்ணாமலையில் நடந்து கொண்டுள்ளது. இந்த வருடம் பாக்கியம் கிடைக்காதவர்கள் அண்ணாமலையப்பர் அருளால் அடுத்த வருடம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த வருடம் முடிந்துவிட்டது. அவ்வாறு குபேர கிரிவலம் நாம் சென்று வரும் பொழுது நமக்கு தேவையான பணம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கடன் அடைபடும். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து நாம் விடுபடலாம். இது அனுபவமான உண்மையாகும். இதை நான் பல பேருக்கு சொல்லி அவர்களும் இதில் அதிகமான நன்மைகளை அடைந்துள்ளார்கள். திருவண்ணாமலை செல்லும் பொழுது நாம் அண்ணாமலையாரை நினைத்துக் கொண்டும் செல்லலாம். போகும் பொழுது அன்னதானம், சித்தர்கள் அவர்களுக்கு உடைதானம், உணவு தானம், அன்னதானம் செய்வதும் சிறந்த பலனை தரும். கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்த பிறகு வெளியே வந்து காசுகள் போடுவது தவறான பழக்கமாகும். கோவிலுக்குள் சென்று சிவனை தரிசனம் செய்த பிறகு வெளியில் உள்ளவர்களுக்கு உணவு தானம், காவி வேட்டி, காவி துண்டு, உணவு, தண்ணீர், உணவு உடைதானங்கள் செய்வதும் அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கிக் கொள்வதும் சிறந்த பலனை தரும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய மகாசேஸ்திரமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை. மேலும் இந்த பல சிறப்புகளை உடைய நற்பண்புகளை அகலும் பஞ்சராம ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உகந்த 5 ஸ்தலங்கள் உள்ளன. அந்த ஸ்தலங்களை பிரபஞ்ச பஞ்சாட்சர சக்தியாக சிவனை நாம் சொல்கின்றோம். அதுபோலவே பெருமாளுக்கும் பஞ்சராமஸ்தலங்கள் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த பஞ்சராமஸ்தலங்கள் எவ்வாறு உருவாயின? ஆந்திராவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரதிஷ்டி பெற்ற 5 முக்கிய ஸ்தலங்கள் உள்ளன. அவை அம்ம ராமராமம், திரக்ஷராமம், ஷீராராமம், சோமராமம், குமாரராமம். இவை 5 பஞ்சராம தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 5 தலங்களுக்கும் சென்று வழிபட்டவர்களுக்கு அனைத்து நற்பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒரு சமயம் தாரகாசுரன் என்ற அரசுரன் சிவபெருமானை நினைத்து கடும் தவம் இயற்றினார். ஆத்மலிங்கத்தை பெற்றார். இதனால் அளவற்ற சக்தியை பெற்ற அவன் தேவர்களை துன்புறுத்தி, இதையடுத்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார். சிவபெருமான் முருகபெருமானை தோற்றுவித்தார். முருகபெருமான் தாரகாசுரனுடன் போர் புரிந்து அவன் கழுத்தில் இருந்த ஆத்மலிங்கத்தை 5 துண்டுகளாக உடைத்தார். அவ்வாறு 5 துண்டுகளாக உடைந்து விழுந்த இடத்திலேயே சந்திரன், சூரியன், இந்திரன், விஷ்ணு, முருகபெருமான் ஆகியோர் ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டனை செய்தனர். இதனால் பலமிழந்த தாரகாசுரன் முருகபெருமானால் கொல்லப்பட்டார். ஆத்மலிங்கம் உடைந்து விழுந்த 5 இடங்களே பஞ்சராமஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. அந்த பஞ்சராமஸ்தலங்களில் முதலாவதாக சோமாராமம், சந்திர பகவானால் பிரதிஷ்டி செய்த லிங்கம். இத்தலம் சோமாராமம். சோமன் என்பது சந்திர பகவானின் பெயர், சோமேஸ்வரர். ஆகையால் சுவாமியின் பெயர் சோமேஸ்வரர் ஆனது. அன்னை ராஜராஜேஸ்வரி ஆவார். இத்தலம்
உயர்ந்த கோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது. கோவிலில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் சூரிய நாராயணர் சன்னதியும் வலதுபுறத்தில் சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளது. கருவறையில் வெண் ஸ்படிக லிங்கமாக சோமேஸ்வரர் காட்சி தருகிறார். இங்குள்ள சிவலிங்கம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் வேறு வேறு நிறங்களில் காட்சியளிப்பது உலக அளவிலான ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். இத்தல இறைவன் வழிபாட்டு சந்திரன் சாப விமோசனம் பெற்றதால் இங்குள்ள தீர்த்தம் சந்திர புஷ்கரணி என்று பெயர் பெற்றதாக பஞ்சராம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் சந்திரனால் வரும் தோஷம் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. இந்த கோவில் ராஜமுந்திரியிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து அமராராமம். ஆத்மலிங்கம் உடைந்து விழுந்த ஸ்தலங்களில் ஒன்று அமராராமம். இங்குள்ள சிவபெருமான் அமரேஸ்வரர் என பெயரிட்டு இந்திரன் பிரதிஷ்டை செய்தார். இத்தல தாயாரின் பெயர் பாலசாமுண்டி. இந்த கோவில் அமராவதியிலிருந்து கிருஷ்ணா நதியின் தென்கரையில் அமைந்துள்ளது. இங்குள்ள சிவலிங்கம் 15 அடி உயரமானது. இந்த லிங்கம் இன்றும் வளர்ந்து கொண்டே செல்வதாக ஐதீகம். அதன் வளர்ச்சியை தடுக்க தலைப்பகுதியில் ஆணி வைத்து அடித்துள்ளார்கள். இன்றும் நாம் சென்றால் அதை பார்க்க முடியும். புராண கதைகளில் ஆணி அடித்தால் ஏற்பட்ட இரத்தக்கரை இன்றும் சிவலிங்கத்தின் தலையில் காணலாம் என்று கூறப்படுகிறது. இங்குள்ள சிவலிங்கம் உயரமானது என்பதால் அர்ச்சகர்கள் வீடாமேடையில் ஏறித்தான் அபிஷேகம் பூஜைகள் செய்கின்றார்கள். தேவர்கள் சம்ஹாரத்திற்கு செல்லும் முன்பு இத்தல பெருமானை வழிபட்டு சென்றார் என்பது ஐதீகம். இந்த கோவில் குண்டூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்பது ஓர் ஐதீகமாகும். அடுத்து ஷீராராமம். மேற்கு கோதாவரியில் உள்ள பாலுக்கொள்ளுவில் அமைந்துள்ள சீராராமம். இங்கு சிவலிங்கத்தை விஷ்ணு பகவான் பிரதிஷ்டை செய்ததாக கருதப்படுகிறது. இறைவனின் திருநாமம் ஸ்ரீராராமலிங்கேஸ்வரர் சுவாமி என்றும் இறைவி பார்வதி தேவி. இந்த ஆலயம் மும்மூர்த்திகளுடன் அருள்பாலிக்கும் தலமாக உள்ளது. இங்கு 9 நிலையுடன் கூடிய 120 அடி உயர கோபுரமும் பால் கொள்ளு என்ற இத்தல இறைவன் குப்பலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இங்குள்ள சிவலிங்கம் ஆத்மலிங்கத்தின் சிரசு பாகம் என ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன. உத்தராயணம் தக்ஷாயணம் என வருடத்தில் 2 காலங்கள் வரும். உத்தராயண கால புண்ணிய காலத்தில் ராஜகோபுரத்தின் 2ஆம் நிலை வழியாக கர்ப்பகிரகத்தில் உள்ள சீராலிங்கத்தின் மீது சூரிய ஒளிகள் விழுவது கண்கொள்ளா காட்சியாகும். இந்த சுவாமியை வழிபட்டால் வறுமை நீங்கும் என்பது ஐதீகம். கோதாவரி மாவட்டம் பீமாவரத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. அடுத்து திரக்ஷாரமம். ஆத்மலிங்கம் விழுந்த ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த திரக்ஷாரமம் என்று உள்ளது. இங்குள்ள லிங்கத்தை சூரிய பகவான் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இறைவன் பீமேஸ்வர சுவாமியாகவும் அன்னை மாணிக்கையம்பாள் தேவி என்றும் இக்கோவில் உள்ள சிவலிங்கம் 9 அடி உயரம் கொண்டது. இந்த லிங்கத்தின் மேல் புலித்தோலை போன்று கருப்பு நிற கோடுகள் உள்ளன. அதிகாலையில் சூரிய கதிர்கள் இத்தல லிங்கத்தின் மீது நேரடியாக விழும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சிவபெருமானை ராமபிரான், இந்திரன், சூரிய பகவான் ஆகியோர் வழிபட்டு வந்தார்கள். கர்ப்ப கிரகத்தில் அதிக உஷ்ணமாக இருப்பதால் இத்தலத்தை சுற்றி 8 திசைகளிலும்
8 சோமாலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அஷ்டதச சக்தி பீடங்களில் 12வது பீடமாக விளங்குகிறது. இக்கோவிலின் வலது பக்கத்தில் காசி விஸ்வேஸ்வரர் சுவாமி அமைந்துள்ளார். இது கர்நாடகாவிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் கோதாவரி ஆற்றின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. அடுத்து குமாரராமம். இது பீமேஸ்வர சுவாமி ஆலயம் கிழக்கே கோதாவரி மாவட்டத்தில் சமரல்கோட் என்னும் இடத்தில் உள்ளது. இங்குள்ள சிவலிங்கம் 14 அடி உயரம் கொண்ட இதை முருகபெருமான் பிரதிஷ்டை செய்யதாக நம்பப்படுகிறது. 2 தலங்களாக உள்ள கர்ப்பகிரகத்தில் படியேறி சென்று சுவாமியை தரிசிக்க வேண்டும். சிவலிங்கத்தின் ருத்ரபாகத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் செய்யப்படும். ஆலயங்களில் கோபுரங்களுடன் 4 நுழைவு வாசல்கள் உள்ளன. பிரகாரத்தில் 18 அடி உயரம் கொண்டு இக்கோயிலின் கட்டட அமைப்பு திக்ஷராமத்தை போல் உணர்த்துகிறது. கிழக்கு திசையில் உள்ள கிணற்று நீரில் கால்களை கழுவி நீராடிவிட்டு இறைவனை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். இந்த நீர் பீமகுண்டம், புஷ்கரணி, குமாரநதி, குமார சரவேர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஊஞ்சல் மண்டபம் ஒன்று முருகனுக்கு உண்டு. இதை அசைத்தால் தானே அசையும் தன்மை உண்டு. சித்திரை, வைகாசி மாதங்களில் சூரிய ஒளி சுவாமியின் மீது மாலையில் அம்பாளின் பாதங்களில் விழுவது சிறந்த ஒரு அம்சமாகும். இக்கோவில் சமலாக்கோட் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இதுவும் சிறந்த பலனாகும். அதுபோல நாம் திருவண்ணாமலையை சுற்றி வருவது எவ்வளவு சிறப்போ அதேபோல் கும்பகோணத்தில் அமைந்துள்ள இந்த திருவண்ணாமலையாகப்பட்டது இவ்வாறு பஞ்ச ஸ்தலங்கள் வெவ்வேறு இடங்களில் இருப்பதும் ஒரு சிறப்பு ஆகும். மற்றும் திருவண்ணாமலையில் 274 சிவஸ்தலங்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ளன. இதில் 233வது சிவஸ்தலமாக அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அவர்களால் புகழ்பெற்ற பாடஸ்தலம் என திருவண்ணாமலையை குறிப்பிடப்படுகிறது. 274 சிவஸ்தலங்களில் அற்புதமான சிவஸ்தலம் கும்பகோணம் அருகிலுள்ள திட்டை என்று சொல்வார்கள். அதை தென்குடி திட்டை என்று சொல்வார்கள். தெற்கு மாவட்டத்தில் அமைந்துள்ளதால் திட்டை என்றால் மேட்டு பகுதியை குறிக்கும். பிரளய காலத்தில் ஊழி பிரளய காலத்தில் இந்த உலகம் அழிந்த பொழுது ஒரு இடம் மட்டும் மகாமகம் அருகில் மிக மேட்டு பகுதியாக காணப்பட்டதால் அங்கு உள்ள சிவனிடம் அனைவரும் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட இடம்தான் திட்டை என்றும் அவ்விடத்தில் சிவபெருமானை வசிஷ்டேஸ்வரர் வந்து வணங்கியதால் அவருக்கு வசிஷ்டேஸ்வரர் என்றும், வசிஷ்ட முனிரிஷி வந்து வணங்கியதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும், தாயாரின் பெயர் குந்தலாம்பிகை தாயார் என்றும் கூறப்படுகிறது. இங்கு இந்த கோவிலில் மிகச்சிறந்த அற்புதங்கள் உள்ளன. திட்டையிலிருந்து கும்பகோணத்திலிருந்து திட்டை, அதை தென்குடி திட்டை என்று சொல்வார்கள். இக்கோவிலில் குரு பகவான் ராஜகுருவாக அமர்ந்துள்ளார். சந்திர பகவான் தாயாருடன் அமர்ந்துள்ளார். சந்திரகாந்த கல் கொண்டு நீர் சொட்டப்படுவதை இங்கு காணலாம். சிவனின் மேல் சூரியகாந்த கல் வைத்து 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் சொட்டுவதையும் காணப்படலாம். அதாவது சூரிய திசை நடப்பவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள், குரு திசை நடப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டாலே 3 திசைக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சூரியனால் ஏற்படக்கூடிய அரசாங்க வேலை, அரசு வகையான லோன் மற்றும் புகழ், அந்தஸ்து, கௌரவம்
அரசியலில் ஜொலிக்க வேண்டும் என்றும் நினைப்பவர்களும், சந்திரன் என்பது மனத்தை குறிக்கக்கூடியவர், மனோகாரகன். மனதிலுள்ள ஒரு வகையான தடுமாற்றம், பயம், மனக்குழப்பங்கள் இந்த பகவானை வழிபடுவதாலும் அம்பிகையை தரிசனம் செய்வதாலும் நீங்கும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் 6 லக்னம் என்ன ஒவ்வொரு ஜாதகத்திலும் லா என்ற எழுத்து போடப்பட்டிருக்கும். லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் சந்திரன் அமைய பெற்றவர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் இக்கோவிலில் வழிபடும் பொழுது மன தெளிவுடனும் புத்தியுடனும் அவர்களால் இறைந்த முடிவு எடுக்க முடியும். மேலும் சூரிய பகவான் நீசம் பெற்றவர்கள், துலாம் ராசியில் சூரிய பகவான் நீசம் பெறுகிறார். மற்றும் சூரியன் லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் அமைய பெற்றவர்களும் இந்த கோவிலுக்கு வழிபடலாம். குரு திசை நடப்பவர்களும் 4 உபயராசிக்காரர்களும் இக்கோவிலுக்கு வழிபடலாம். உபயராசி என்றால் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் பாதகாதிபதியாக வருபவர் புதன் குரு பகவான். ஆகையால் இந்த கோவிலுக்கு அவர்கள் வழிபடுவதும் சிறந்ததாகும். மற்றும் குரு பகவான் லக்னத்திற்கு 6, 8, 12இல் அமர்ந்தவர்களும் மகர ராசியில் குரு பகவான் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்றவர்களும் இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யலாம். இவர்கள் எந்த திசை, குரு திசை அல்லது குரு புத்தி, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி, சந்திர திசை அல்லது சந்திர புத்தி நடப்பவர்கள் இக்கோவிலுக்கு ஒரு அந்தந்த திசைக்குரிய நேரமாக குரு திசை நடப்பவர்கள் 8 மணி நேரத்திற்கு முன்பு நவகிரகங்களின் தோஷங்கள் நீங்க 9 மணி நேரம் கோவிலில் தங்குவது மிக சிறந்த பலனை தரும். 9 மணி நேரம் தங்க இயலாதவர்கள் 3.25 நாளிகை, அதாவது 1.5 மணி நேரமாவது, 3.25 நாளிகை என்பது 1.5 மணி நேரமாவது தங்க வேண்டும். அக்கோவிலில் அமர்ந்து சிவனை பிரார்த்தனை செய்து அந்த கோவிலை வலம் வர வேண்டும். குரு திசை நடப்பவர்கள் 16 முறை வலம் வர வேண்டும். சிவனை, குருவையும் சேர்த்து வலம் வர வேண்டும். சூரிய திசை நடப்பவர்கள் 6 முறை கோவிலை வலம் வர வேண்டும். சந்திர திசை நடப்பவர்கள் 10 முறை கோவிலை வலம் வர வேண்டும். இவ்வாறு வலம் அவர்களது குடும்ப பெயருக்கு அர்ச்சனை செய்து 16 எத்தனை வருட திசை நடக்கின்றதோ அத்தனை சாப்பாடு வாங்கி அன்னதானம் செய்ய அவர்களுக்கு அந்த நிமிடத்திலிருந்து அந்த கிரகத்தினால் ஏற்படும் தொல்லை நீங்கிவிடும் என்பது அனுபவமான உண்மை. இதுவும் நாம் பலரிடம் சொல்லி பல லட்சக்கணக்கானவர்கள் பலனடைந்துள்ளார்கள். சூரிய திசை நடப்பவர்கள் 6 முறை சுற்றி இறைவனுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் வைத்து வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து 6 அன்னதானம் அங்கே விற்கப்படுகிறது. 6 சாப்பாடு வாங்கி அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. சந்திர திசை நடப்பவர்கள் 10 முறை சுற்றி 10 நல்லெண்ணெய் தீபம் வைத்து இறைவனிடம் குடும்ப பெயருக்கு அர்ச்சனை செய்து குடும்பத்தில் திசை நடப்பவருடைய கையாலும் அல்லது அவர்கள் குடும்பத்தின் கையாலும் 10 சாப்பாடு அன்னதானம் வாங்கி தருவதும் சிறப்பு ஆகும். குருதிசை நடப்பவர்கள் 16 முறை வலம் 16 சாப்பாடு அன்னதானம் வாங்கி அவர்களுடைய கையால் கொடுக்கும் பொழுது திசையும் புத்தியும் எவ்வளவு கெடுபலனாக இருந்தாலும் நன்மையை செய்கின்றது. இதையும் நாம் அனுபவத்தில் பார்த்த பிறகுதான் நடைமுறையில்
இந்த கோவில்களுடைய வரலாறுகளை நாம் சொல்கின்றோம். இவ்வாறு திட்டையில் உள்ள அற்புதமான வசிஷ்டேஸ்வரர், குந்தலாம்பிகை தாயார் மற்றும் ராஜகுருவின் புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் தனது ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்கின்றது என்பதை ஆராய்ந்து இத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். நாம் முன்பு கூறியது போல திருவண்ணாமலை ஈஸ்வரனை தரிசனம் செய்வது மேஷராசிக்காரர்கள். மலையாகவே சிவன் இருப்பதால் மேசம், சிம்மம், தனுசு இவர்கள் சிவபெருமானை வழிபட இன்னும் மிகுந்த அளப்பரிய சக்தியை பெறுவார்கள். ஏனென்றால் மேசம் சரநெருப்பு என்றும், சிம்மம் ஸ்திர நெருப்பு என்றும், தனுசு உபய நெருப்பு என்றும் சொல்வார்கள். இவர்கள் சிவபெருமானை வலம் வருவது மிகச்சிறந்த பலனை தரும். உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் எழலாம். 12 ராசிகள் இருக்கு, நீங்க ஏன் மேசம், சிம்மம், தனுசம் மட்டும் சொல்றீங்க? வேற யாரும் கும்பிடக்கூடாதா? அப்படி இல்லை. 12 ராசிக்காரர்களில் மேசம், சிம்மம், தனுசு மூவரும் இவர்கள் வலம் வரும் பொழுது இவர்களுடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்படுகிறது. இவர்கள் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள். மேசம், சிம்மம், தனுசு, கடகம் இவர்கள் அவரின் அம்சத்தில் பிறந்தவர்கள். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். தன்னை உணரும் வரை, உணர்ந்துவிட்டால் கோவில் கட்டும் பணி மற்றும் குளம் வெட்டுதல், கோவில் கட்டுதல், மடம் மாளிகை அமைத்தல், கும்பாபிஷேகம் செய்தல், உளவார பணி செய்தல், சிவனுக்கு தொண்டு செய்தல், சிவனிடம் பற்றற்று இருத்தல் இவ்வகையான கைங்காரியங்களில் கோவில் பொறுப்பு. தர்மகர்த்தா மட மாளிகை அமைத்து தலைமை பொறுப்புகளை செய்வார்கள். இது எனது அனுபவம் வாய்ந்த என்னோட உண்மையாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய சிவபெருமானுடைய காரியங்கள், மேஷம், சிம்மம், தனுசு, கடகம் லக்ன ராசியில் பிறந்தவர்கள் நிறைய கைகாரியங்களை செய்வார்கள். இறைவன் எப்பொழுதும் இவர்களுடனே இருந்து சோதனைகளை அதிகமாக கொடுத்து சாதனைகளாக செய்து வாழ வைப்பார் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. மற்ற 8 ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது அண்ணாமலையாரை தரிசனம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இவர்கள் கோவில் கைங்காரியங்களுக்கென அமைக்கப்பட்டவர்கள் என புராணம் கூறுகின்றது. மற்றும் மீதி 8 ராசிக்காரர்களும் திருவண்ணாமலையை தாராளமாக வலம் வந்து இறைவனிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கும் நினைத்த காரியங்கள் சிறப்பாக கூடும். இதேபோல் நாம் திருவாசகம், ஒரு வாசகத்திற்கு உருகாதார் திருவாசகம். திருத்தில்லை நமச்சிவாயம் வாழ்க திருவாசகம். திருத்தில்லை பார்க்கடல் தவச்சாலை வர்ணசாலை மாணிக்க வாசக திருவாய் மலர்ந்தருள்ள அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் எழுதி அருளியதே அரண் செய்து கிடப்பதே எனது பணி என மாணிக்க வாசகர் சொல்கின்றார். அதாவது அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நாவுக்கரசர் இறைவனின் அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவர்கள். இவரில் திருநறிச்செம்மல், நல்லிசை புனவர் என போற்றப்படுபவர் செந்தமிழ் மனமும் சிவமனமும் ஒருங்கே கமலும் திருநாடு தென்பாண்டி வளநாடு இந்நாட்டை அணையச் செய்வது புலன்யாறு இது பூம்பூலனாறு என புலவரால் போற்றப்பட்ட வைகையாறும் ஓடும் நதி இந்திய வரலாற்று சிறப்பும்
இதிகாசங்களையும் உடையது மாணிக்கவாசகரின் வரலாறு. அவருடைய திரு அவதாரமான வைகை ஆற்றங்கரையில் மதுரை மாநகரத்தில் 7 மைல்கள் தொலைவில் திருவாதவூர் என்ற தலம் உள்ளது. இத்தலத்திலுள்ள சிவனின் பெயர் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இறைவன் எழுந்தருளியுள்ளார். இத்தலத்தில் வாதபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இறைவன் எழுந்தருளியுள்ளார். இத்தலம் வாயு பகவான் பூஜித்த தலம். ஆகையால் இதற்கு வாதபுரம் என்ற பெயர் ஏற்படுகிறது. இந்நகரில் அமர்த்திய அந்தணர் குலத்தில் சிவநெறி பிறழா சிந்தையருளாகிய அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரின் பெயர் சம்பாத சிறுசுதர். அவர் மனைவியின் பெயர் சிவஞானவதி. இவர்கள் இல்லறம் வலுவாது ஒழுகி வரும் நாளில் தென்னாட்டில் புறச்சமயமாகிய புத்த சமயம் மேலோகி இருந்தது. சைவ சமயம் வளர்ச்சி குன்றி இருந்தது. இறைவன் திருவருளால் இவ்விருவருக்கும் சைவம் தழைக்கவும் வேத சிவகாம நெறி விளங்கவும் திருமகனார் ஒரு அவதாரம் செய்து அருளினார். தந்தையார் மனம் மகிழ்ந்து அம்மகனாருக்கு திருவாதூரார் என்று பெயர் சூட்டினார். அமைச்சுரிமை ஏற்றல், அதாவது திருவாதவூரார்க்கு வயது ஏற ஏற கலை ஞானங்கள் நிரம்பின. 16 வயதளவில் வாதவூரார் கலை ஞானங்கள் அனைத்தும் கைவரப் பெற்றார். இவரது கல்வி திறத்தையும் நல்லொழுக்கங்களையும் கண்டு அனைவரும் பாராட்டினார்கள். அக்காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னன் அரிமத்த பாண்டியன் என்பவர் ஆவார். திருவாதவூரரது அறிவுத்திறனை கேள்வியுற்று அரிமத்தன பாண்டியன் அவரை தனது அவைக்கு அழைத்து அளவளாவிய அவரது அறிவை கண்டு நலனைக் கண்டு வியந்து தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை சூற்றி தனது முதல் மந்திரியாக அமர்த்தி கொண்டான். திருவாதவரும் இஃது இறைவனுடைய ஆணை என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சுரிமை தொழிலை மிக கவனமுடன் ஏற்று வந்தார். வாதவூராரும் அரிமத்தன பாண்டியனும் கண்ணும் கவசமாக விளங்கி வந்தார்கள். பதவியில் ஏற்றப்பட்டார். வாதவூரார் தமக்கு கிடைத்த அரிச்சுமை தகுதியால் உலக அனுபவங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. உலக வாழ்வும் வாழ்வில் காணும் பெரும் போகமும் நிலையற்றது என அப்பதவி அவருக்கு உவர்ப்ப தோன்றியது. கூத்தினார் தம்மை வேறு கோலம் வேறு ஆக்குமோ. இவர் மேற்கொண்டிருந்த அரிச்சுமைக்கு இவருக்கு வேட்கை தொடர்பில்லாமல் இருந்தது. ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கையில் இவருக்கு ஞானம் வந்தது. பிறவி பெரும்பயனை அடைவதற்கே பிறப்பெடுத்தோம் என இவருடைய சிந்தனை கணம் கொண்டிருந்தது. குதிரை வாங்கச் சென்றார். ஒரு நாள் வாதவூரார் அரசவையில் அமைச்சராய் வீற்றிருந்தார். அப்பொழுது அரசனுடைய குதிரை சேவகர்கள் வந்து, அரசே, நமது குதிரைப்படைகள் இறந்து விட்டன. வயது முதிர்ந்த குதிரைகளும் நோய் நிறைந்த குதிரைகளுமே இப்பொழுது உள்ளன. சிறந்த குதிரைகள் நம்மிடம் இல்லை. ஆதலால் குதிரைப்படைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நினைவுறுத்தது எங்கள் கடமை என்றும் வணங்கி தெரிவித்துக் கொண்டார். அப்பொழுது அரசவையில் இருந்த சில தூதர்கள் கீழே கடற்கரையில் நல்ல குதிரைகளை வந்து இறங்கியுள்ளன செய்தியை அரசனிடம் தெரிவித்தார்கள். அரசன் அமைச்சர் பெருமானாகிய வாதவூராரை பார்த்து, நம்முடைய கருவூலகத்தில் வேண்டும் பொருட்கள் பணியாளர்கள் மூலம் எடுத்துச் சென்று நல்ல குதிரைகளை வாங்கி வருக என்று ஆணையிட்டார். வாதவூராரும் அக்கட்டளையை ஏற்று பொற்பாண்டத்தை திறந்து அளவிற்கு பொருட்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றிக்கொண்டு படை பரிசானங்களும் தன்னை சூழ்ந்து வர
மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்கு சென்று மீனாட்சி தாயாரையும் சொக்கலிங்கரையும் வணங்கிவிட்டு மதுரையை விட்டு புறப்பட்டார். பல காதங்களைக் கடந்து திருப்பெருந்துறை என்ற ஸ்தலத்தை அடைந்தார். அவ்வூரை அணுக அணுக அவர் மேல் இருந்த ஏதோ ஒரு சுமை குறைந்து வருவதைப் போல தோன்றியது. இத்தலமே இறைவன் தன்னை ஆட்கொண்ட தலம் என உணர்ந்து கொண்டார். அக்கணமே குரு உபதேசம் எடுத்தார். அவ்வேளையில் சிவநாம முழக்கம் எங்கிருந்து வருவது அவர் செவிகளுக்கு எட்டியது. அவ்வொளி வரும் திசையை நோக்கி வாத ஊரார் விரைந்து சென்றார். ஓரிடத்தில் கல்லால மரம் போன்ற பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு ஞானமே வடிவான ஒருவர் இருந்தருகினார். வேத சிவ ஆமங்களும் புராண இதிகாசங்களும் சமய நூல்கள் ஆகியவை பல நூல்களை கற்றுத் தெரிந்தவர்கள் சீடர்கள் பலர் அவர் முன் குழுமியிருந்தனர். அச்சீடர்களில் பாசமாம் பற்றுக்கும் ஆசனான குருநாதர் வீற்றிருந்தார். அவரது வலது திருக்கை சின்முத்திரையை காட்டியபடியும் அவரது திருமுகம் ஒளி மண்டலமாக திகழ்ந்தது. அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருந்தன. இவ்வாறு வீற்றிருந்த குருநாதரை கண்ட வாத ஊரார் தாம் பல நாட்களாக விரும்பியிருந்த குருநாதர் இவரே என்று எண்ணினார். காந்தம் கண்ட இரும்பு போல வாத ஊரார் மனம் குருநாதர் வசமாயிற்று. அந்நிலையில் விரைந்து அருகில் சென்று வாத ஊரார் அடியற்ற மரம் போல அவரது திருவடியில் வீழ்ந்து வழங்கினார். ஐயனே, இளையோனை ஆட்கொண்டருள்க என வேண்டி நின்றார். வாத ஊராரின் பரிபாக நிலையை கண்ட குருநாதர் திருக்கண் நோக்கம் பரிசம் முதலிய தீக்கணைகள் செய்து திருவடி சூட்டி திரு 5 எழுத்தை அவருக்கு ஓம் சிவாய நமக என மந்திரத்தை உபதேசமாக செய்தருளினார். இவ்வாறு தம்மை ஆட்கொண்டருளிய பெருங்கருணை திறத்தை வியந்த வாத ஊரார் அன்போடு குருநாதருடைய திருவடிகளை மீண்டும் வணங்கி எழுந்து நின்றார். ஞான ஸ்ரீயது திருவருள் நோக்கால் ஞானத்தின் திருவுருவாக வாத ஊரார் மாறினார். தமது குருநாதரின் திருவடிகளுக்கு தம்மை ஆட்கொண்ட கருணையை குறித்து சொல் மலைகளை பலவும் சூட்டினார். இவர்தான் மாணிக்க வாசகர். பின்னாளில் ஞான ஆசிரியராக திருமுன் வாத ஊரார் பாடிய ஸ்தோத்திரங்கள் இனிமையோடும் கேட்போர் மனத்தை உருக்கும் அருள் விளக்கத்தோடும் இருந்த காரணத்தால் ஞான ஆசிரியர் வாத ஊராரை நோக்கி, உனக்கு நான் இன்றையிலிருந்து மாணிக்க வாசகர் என்ற பெயர் தந்தோம் என்று கூறி அப்பெயரை தீக்கை நாமமாக தூற்றினாள். அன்று முதல் வாத ஊரார் என்ற திருப்பெயர் கொண்டவர் மாணிக்க வாசகர் என்று பெயர் பெற்று வழங்கலாயிற்று. திருப்பெரும் திருப்பணி. மாணிக்க வாசகர் பெயர் பெற்ற திருவாத ஊரார் குருநாதரை வணங்கி, என்னை ஆட்கொண்ட பொழுதே என் உயிரும் உடைமையும் தங்களுக்கு உரியவனாயின. ஆதலால் அடியேன் கொண்டு வந்த பொருள்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு அருளல் வேண்டும் குறந்தாயிரார் குருநாதரே என அப்பொருளை கொண்டு சிவப்பணி செய்க என்று அருளாணையிட்டார். குருநாதர் அக்கட்டளையின்படி மாணிக்க வாசகர் அரசன் குதிரை வாங்குவதற்காக தம்மிடம் அளித்த பொருள்கள் அனைத்தையும் சிவப்பணிகளுக்காகவே செலவிட்டார். நாட்கள் பல நகர்ந்தன. அருளாதாமரத்தை உண்டு கொண்டு திருளாளர் சிவானந்த போகத் திளைத்திருந்தார் மாணிக்க வாசகர். அமைச்சரின் வேறுபட்ட நிலையை உடன் வந்தவர்கள் கண்டு மாணிக்க வாசகரிடம், குதிரையை கொண்டு மதுரை செல்ல வேண்டுமே, தாங்கள் எண்ணி வந்த செயலை நினைவூட்டினர். மாணிக்க வாசகர் அவ்வறிகுறிகளை காதில் கேளாதவராக இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். அந்த பணியாளர்கள் மதுரை மாநகர் சென்று பாண்டிய மன்னனிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். பாண்டிய மன்னனின் அழைப்பு. செய்தியை அறிந்த பாண்டிய மன்னன் சினந்து கோபப்பட்டு திருமுகம் ஒன்று எழுதி அதை
வாதவூரரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என கட்டளையிட்டார். அவரை அழைத்து வருக என்றும் ஆணையிட்டார். சேவகர்களும் திருப்பெருந்துறையை அடைந்து அரசன் அளித்த திருமுகத்தை அமைச்சர் பிரானிடம் கொடுத்து அரசன் கட்டளையை அறிவித்து நின்றனர். அதை கேட்ட வாதவூரார் தம் குருநாதனிடம் சென்று நிகழ்ந்ததை விண்ணப்பித்து நின்றார். குருநாதரும் புன்முறுவல் பூர்த்து, அஞ்சர்க அவனி மூலத்தன்று குதிரைகள் வரும் என மன்னனிடம் அறிவித்து மாணிக்கக் கல்லையும் கையுறையாக கொடுக்க என கூறி மாணிக்கக் கல் மோதிரத்தை அளித்து விடைகொணித்து அனுப்பினார். வாதவூராரையும் குருநாதரை பிரிய மனமில்லாதனால் பிரியா விடை பெற்று மதுரைக்கு எழுந்தருளினார். அரசவைக்கு வந்த மாணிக்க வாசகர் இறைவன் அருளிய மாணிக்க கல்மணியை மன்னனிடம் கொடுத்து வருகின்ற ஆவணி மூல நாளில் மூல நட்சத்திர நன்னாளில் குதிரைகள் மதுரை வந்தடையும் என கூறினார். அரசனுக்கு கோபம் மண்டைக்கு ஏறியது. மனமகிழ்ந்து அமைச்சரோடு அன்போடு வரவேற்று அவரை மகிழ்வித்த வாதவூராருக்கு தாம் அளித்த வாக்கை பெருமான் நரிகளை எல்லாம் குதிரைகளாக மாற்றி தேவர்கள் குதிரை சேவர்களாக புடைசூழ குதிரை தலைவன் போல திருக்கோலம் பூண்டு வேதமாகிய குதிரையில் அமர்ந்து மதுரை நோக்கி புறப்பட்டான். குதிரைப்படைகள் மதுரை நோக்கி வருவதை ஒற்றன் மூலம் அறிந்தான் மன்னன். பாண்டியன் கடல் அலை போல வந்த படைகள் விரைந்து நடையால் எழுதி புழுதி படலம் வானை மறைத்தது. குதிரை கூட்டம் மதுரை மாநகரை அடைந்தது. குதிரை தலைவனாக வந்தவர் சிவபிரான் பாண்டியனின் முன்னிலையில் குதிரைகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார். குதிரைகள் பல வகை நடைகளில் நடத்தி காட்டியது. ஆடல்கள் புரிய செய்ததும் பாண்டியனை மகிழ்வுறுத்தியது. பெருமகிழ்ச்சி அடைந்த பாண்டியன் குதிரை தலைவனுக்கு ஒரு பட்டாடையை பரிசாக கொடுத்து குதிரை தலைவனாக வந்த பெருமான் அப்பரிசை புன்னகையோடு தன் கையினால் வாங்கினார். தான் அளித்த பரிசை மரியாதை குறைவாக குதிரை தலைவன் பெறுவதைக் கண்ட மன்னர் அங்கிருந்த வாதவூரார் செண்டினால் பரிசு பெறுதல் அவர்கள் நாட்டு வழக்கு என கூறி மன்னன் சினத்தை மாற்றினார். பின்னர் குதிரைக்கு இலக்கணம் அறிந்த வல்லவர்கள் குதிரைகள் எல்லாம் ஆராய்ந்து இவைகள் நல்ல நிறமும் நடையும் நல்ல சுழியும் பெற்றுள்ளன என பாராட்டினர். அரசரும் தான் அளித்த பொருளை விட பல 100 மடங்கு குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்து அவைகளை பந்தியில் சேர்க்குமாறு பணித்தார். குதிரை தலைவன் குதிரைகள் எல்லாம் கயிறு மாற்றி கொடுக்கும்படி தன் வந்தவரிடம் கூறி அரசன் விடைபெற்று சென்றார். வரிகள் நரிகாயின. அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறின. பந்தியில் இருந்த பழைய குதிரைகள் எல்லாம் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி மூளை முடுக்குகளில் எல்லாம் ஒளிந்து மறைந்தது. காலையில் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து முறையிட்டனர். இச்செய்தியை கேட்ட மன்னன் சினம் பொங்க அமைச்சர்களை வரவழைத்து வாதவூரார் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவரிடம் அழைத்து வரச் சொன்னார்கள். வாதவூராரை சுடும் வெயிலில் நிறுத்தி தண்டனை அளித்து கடும் தண்டனை கொடுக்கப்பட்டது. அவரிடத்தில் கொடுத்த பொருட்களை எல்லாம் திரும்ப பெற்று வருமாறு உத்தரவிட்டனர். படை வீரர்கள் இவரை அழைத்து சென்று சுடும் வெயிலில் நிறுத்தி தலையிலே கல்லேற்றி வைத்தார்கள். வாதவூரார் இறைவன் திருவருளை நினைத்து எனக்கு இத்தகைய துன்பம் வருதல் முறையோ என கூறி வருந்தினார். ஆகையால் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. வாதவூராரின் துன்பம் துடைக்க எண்ணிய பெருமான் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகுமாறு செய்தருளினார். வைகையில் தோன்றிய பெரும் வெள்ளத்தை மதுரை நகர் முழுவதும் விரைந்து பரவத் தொடங்கியது. பெரும் வெள்ளத்தை கண்ட ஊர் மக்கள் ஊழிக்கால பிரளயம் வந்துவிட்டது என அஞ்சி நின்றனர். பாண்டியனும் ஆற்று வெள்ளத்தை தடுக்க பூ, பொன், பட்டு முதலிய அணிகலன்களை எல்லாம் ஆற்றில் விட்டு வெள்ளம் தணியுமாறு காவிரி தாயை வேண்டினார். எதற்கும் கேட்கவில்லை. மற்றும் அமைச்சர்களோடு கூடி மதுரை மக்களை ஒன்று கூட்டி
ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு பங்கு என்று அளந்து கரையை அடைக்கும்படி உத்தரவிட்டார். மண் சுமந்தது. அரசன் ஆணையை காவலர்கள் ஊர் முழுவதும் முறையசைத்து அந்நகரில் பிட்டு விற்று வாழ்க்கை நடத்தும் வந்தி என்ற மூதாட்டி தனக்கு நாள்தோறும் ஆண்டவனிடம் அன்பு செலுத்தி வந்தாள். அவ்வந்தியின் துன்பத்தை தவிர்க்க சிவபெருமானே அவளிடம் கூலியாள் போல தோன்றினார். யாரேனும் கூலி கொடுத்து என் வேலை கொள்வாருண்டோ என கூவிய வண்ணம் தன்னை வந்தடைந்த பணியாளனைக் கண்ட வந்தி மகிழ்ந்து, நீ எனக்கு கூலியாளனாக வந்து என் ஆற்றின் பங்கை அடைத்து தருவாயானால் நான் விற்கும் பிட்டை உனக்கு கூலியாக தருவேன் என்று கூறினார். அதற்கு இசைந்த சிவபெருமான் அவள் கொடுத்த பிட்டை வாங்கி உண்டு, தாயே, என் பசி தீர்ந்தது, நீ ஏவிய பணியை நான் செய்து முடிப்பேன் என்று தனது பங்கிற்கு அடைப்பதற்கு முன் பிட்டை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆகையால் பாண்டியனிடம் செம்படிப்பட்டார். வேலையை தொடங்கிய அவ்வந்தியின் ஆளாகிய சிவபெருமான் ஒரு சிறு மண்ணை வெட்டி தன் திருமுடியை எடுத்து கரையில் கொட்டிவிட்டு களப்படைந்தவனை போல படுத்துக் கொண்டார். வந்தி அளித்த பிட்டை உண்டு ஆடுவதும் பாடுவதுமாக பொழுதை போக்கினார். வேலை செய்து கலத்தவனைப் போல கூடையை தலையில் வைத்துக் கொண்டு உறங்கவும் செய்தார். ஆற்றின் கரையை அடைப்பதாக வந்து பார்வையிட வந்த மன்னர் காவலர் ஊரில் உள்ளோர் அனைவரும் தம் பங்கை அடைத்து முடித்தனர். பிட்டு விற்கும் வந்தி என்ற மூதாட்டியின் பங்கு மட்டும் அடைபடாமல் இருக்கின்றதே. அவருக்காக வந்த ஒருவன் கண்டித்தும் கேட்காமல் நூற்றை குறித்து குருணி போல பங்கு ஊரார் பங்கை கரைக்கிறது என்று கூறினார். உடனே பகுதியை பார்வையிட வந்த மன்னன் அக்கூலியாளை அழைத்து வரச் சொல்லி தன்னுடைய கைப்பிரம்பால் முதுவில் அடித்தார். அடித்த அளவில் கூலியாளாக வந்த பெருமான் ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டி மறைத்தார். வெள்ளமும் வற்றியது. பாண்டியன் அடித்த பிரம்படி அரசன், அரசி, அமைச்சர், காவலாளர் முதலிய எல்லோர் மேலும் பட்டது. அண்ட சராசர பொருள் அனைத்தின் மேலும் பட்டது. அது சமயம் ஒரு அசரறி வெளிப்பட்டது. எமது அடியான் மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறியவே செய்யவே நான் இந்நிகழ்ச்சியை செய்தோம் என்ற அவரை போற்றி நீ பெருவாழ்வு வாழ்வாயாக என அரசனும் ஏனையோரும் கேட்டனர். அசரியாக ஒலித்தது. வாத ஊரார் இறைவன் தன் பொருட்டு கூறியதாக அமைச்சர் தான் செய்த தப்பை உணர்ந்தார். சிவபெருமான் தரிசனம் காட்டி மகிழ்ந்தார். அப்பொழுது அரசனும் ஏனையோரும் கேட்டனர். வாத ஊரார் இறைவன் தம் பொருட்டு கூலியாளாக வந்து திருவருளை எண்ணி வியர்ந்தார். பாண்டிய மன்னனின் வாத ஊரார் பெருமையை நன்கறிந்து நற்றவா பெயரில் எனக்கு அமைச்சராகி அமர்ந்து இம் குலதெய்வத்தை கண்டார கண்ணு குதிரை சேவகனாகவும் கூலியாளாகவும் வரச் செய்து பிறவி குற்றத்தை ஒழித்த பெரியவரே என்னை மன்னித்தருள வேண்டும் என மாணிக்க வாசகரின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். ஆகையால் தங்களது பெருமையை இறைவன் நமக்கு உணர்த்த வேண்டும் என அரசுரிமை ஏற்க வேண்டும் என இன்று முதல் தாங்கள் எங்களது அரசவையில் பணியாற்ற வேண்டும் என கூறினார். வாத ஊராரும் பாண்டியனின் இறைவனுடைய திருத்தொண்டுக்கு என்னை உண்மையாக்குவதே இவ்வுலக ஆட்சியை எனக்கு தருவதற்கு ஒப்பாகும் என்றார். மன்னனும் அதற்கு இசைந்து அவர் விரும்பியவாறு அவரை செல்ல விடுத்து திருவருள் செய்ய தன் அரண்மனைக்கு சென்றார். மாணிக்க வாசகர் திருப்பணி செய்ய வேண்டும் என்பதே எனது விருப்பம். அந்த பரம்பொருளின் பாதத்தில் பண்டாரத்திலிருந்து கொடுக்க ஆணையிட்டேன். அச்சிமலைத்து துறந்து தவவேடம் தாங்கிய வாத ஊரான் இறைவனின் திருவடிகளை எண்ணி மகிழ்ந்தவராக திருப்பெரும் துறையை அடைந்தார். இவ்வாறாக நாம் சிவபெருமானின் அருளை சொல்லிக் கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சிவபெருமான் சிவபக்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் சிவ அடிகளார்களுக்கும் நேரில் வந்து தன்னுடனே கூட வருவார்கள் என்பது சிவ அடியனின் கருத்து ஆகும். ஆகையால் இப்புவியில்
பிரபஞ்சத்தில் அவனின்றி அணு ஒன்றும் அசையாது. நெஞ்சமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூஜை கொள்ள வாராய் பரம்பொருளே என கூறிக்கொண்டு அனைத்தும் சிவமயம், எதிலும் சிவமயம், வாழ்க வளமுடன். சிவபெருமானின் பாதம் பணிந்து, முருகபெருமானின் பாதம் பணிந்து நேரம் காலம் கருதி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஜோதிட பேராசிரியர் டாக்டர் ராஜாத்தி அவர்கள், எம்ஏ அஸ்ட்ரோ தமிழ், எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன். இன்று வரை யூடியூப் சேனலை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் மற்றும் இனி வரும் காலங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும், குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் நோய் நொடி ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் இன்று திருவண்ணாமலை திருக்கார்த்திகை அந்த அண்ணாமலையாரை நினைக்கும் பொழுது அனைவருடைய ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரியாலும் நோயினாலும் கடன்பட்டோருக்கு தவிடு போல பொசுங்கிவிட வேண்டும் என கூறிக்கொண்டு அண்ணாமலையாரை வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடம். ரொம்ப அற்புதமா தம்பி பேசுறீங்க. முடிச்சுக்கலாம்ப்பா. கேக்குதா? ஹலோ கேக்குதா? ரொம்ப நல்லா இருந்தது. ஹலோ கேக்குது, சொல்லுப்பா. நல்லா இருந்தது. முத்துலட்சுமி கேள்வி என்ன கேட்கலாம்? ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது, சொல்லுப்பா. உன்னுடைய தான் சவுண்ட் கம்மியா கேக்குது. ஆமா 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 ஆமா, நான் நல்லா சொல்றது இருக்கு, கேக்குதா? தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு. உன்னுடைய சவுண்ட் தான் கம்மியா கேக்குதுப்பா. ஓகே ஓகே, வேற என்ன கேள்வி இருக்கா? சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றிப்பா.